மகப்பேறு மருத்துவமனைகளில் பிரசவத்திற்காக வருகிற தாய்மார்களுக்கு அந்த யோகா பயிற்சியை தந்தோம். அது மட்டுமல்ல, அன்றைக்கு மாநகராட்சி மருத்துவமனைகளில் அந்த ஒரு முறை பயன்படுத்துகிற அந்த டேபிள் விரிப்புகளாக இருந்தாலும் கையுறைகளாக இருந்தாலும் மருத்துவர்கள் அணிந்து கொள்ளுகிற அந்த பிளாஸ்டிக் அந்த மேலாடைகளாக இருந்தாலும் இவைகள் எல்லாம் பல முறை பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்கின்ற குற்றச்சாட்டு அன்றைக்கு மாநகராட்சியில் இருந்தது. நாம் உடனடியாக தனியார் மருத்துவமனைகளில் இருப்பதை போலவே அந்த ஒரு முறை பயன்படுத்திவிட்டு அதை மறுமுறை பயன்படுத்தக்கூடாது என்கின்ற வகையில் ஒரு சட்டத்தை போட்டு அதற்கான நிதி ஆதாரத்தை தந்து அதை மாற்றி காட்டினோம். அதற்கு முன்னால் வரை மாநகராட்சியில் ஒரு ஆண்டுக்கு ஒரு 7000 குழந்தைகள் மட்டுமே பிறந்து கொண்டிருந்தது. அந்த மாநகராட்சி நிர்வாகம் நாங்கள் அதிலிருந்து வெளியில் வருகிற போது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால், மாநகராட்சி மகப்பேறு மருத்துவமனைகளில் ஆண்டொன்றுக்கான அந்த பிரசவங்கள் என்பது 20,000-ஐ கடந்தது. எனவே மாநகர மக்கள் மிக சிறப்பான சேவையை அரசு மருத்துவமனைகளில் தந்தால் அரசு மருத்துவ சேவையை கூடுதலாக பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதற்கு அது ஒரு உதாரணமாகவே இருந்தது. அப்படி யோகா பிராக்டிஸ் அப்போது தரப்பட்டது. அது இந்தியாவிலேயே அநேகமாக ஒரு உள்ளாட்சி அமைப்புகளில் நடத்தப்படுகிற மருத்துவமனைகளில் யோகா பயிற்சி, மூச்சு பயிற்சி போன்ற பயிற்சிகள் அளிக்கப்பட்டது என்பது அப்போதுதான். ஆனால் இப்போது ஒன்றிய அரசாங்கமே கூட ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு வருகிற தாய்மார்களுக்கு, பிரசவங்களுக்கு வருகிற தாய்மார்களுக்கு யோகா பிராக்டிஸ் தருகிற அந்த நிலையினை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நாமும் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களும் இந்த பயிற்சியை நீங்கள் வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். அதற்கான காரணம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் மகப்பேறு என்றால் தாய்மார்கள் வீடுகளில் ஓடியாடி வேலை செய்வார்கள். பிரசவத்திற்கு முந்தைய நாள் கூட கடுமையான உடற்பயிற்சி, அந்த வீட்டில் இருக்கிற பணிகளை செய்வார்கள். குடத்தில் தண்ணி தூக்கி கொண்டு போவது, இப்படி பல்வேறு பணிகளை செய்வார்கள். இப்பொழுது அந்த பணிச்சுமைகள் குறைந்திருக்கிற காரணத்தினால் அந்த சுகப்பிரசவம் என்பது பெரிய அளவில் இல்லாமல் போய் பெரும்பகுதியான பிரசவங்கள் இந்த சிசேரியன் என்கின்ற வகையில் ஒரு அறுவை சிகிச்சைகளின் மூலமே குழந்தைகளை பெற்றெடுக்கிற அந்த நிலை எல்லாம் ஏற்படுகிறது. எனவே இந்த இறப்புகளுக்கான காரணம் அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படும் போது ஏற்படுகிற கவனக்குறைவுகள், இந்த மாதிரியான விஷயங்களினால் இறப்புகள் அதிகரிக்கிறது என்று நான் இந்த துறையின் அமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அந்த சிசேரியன் குறைய வேண்டும், இந்த சுகப்பிரசவங்கள் அதிகரிக்க வேண்டும் என்று இதே டிடிக்களுடனான ஒரு கூட்டத்தில் பங்கேற்று பேசினேன். வருகை தந்திருக்கிற அந்த மாவட்ட அளவிலான சுகாதார அலுவலர்களுக்கு கவனம் இருக்கும் என்று நினைக்கிறேன். இப்பொழுது பெரிய அளவில் அது குறைய தொடங்கி இருக்கிறது என்றாலும் இந்திய அளவில் 1,00,000 தாய்மார்களுக்கு 70 மரணங்கள் என்ற சர்வதேச இலக்கை இந்தியா எட்டி இருக்கிறது என்றாலும் அந்த இலக்குக்கு கீழே நம்முடைய தமிழ்நாடு என்பது இப்பொழுது அது 45.5 குறைந்திருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று என்றாலும் இது பெரிய அளவில் நாம் நிம்மதி பெருமூச்சு விடுகிற மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. பக்கத்தில் இருக்கிற கேரளா 18 என்று வந்திருக்கிற போது நாம் அதைவிட கீழே போனால்தான், முன்னமும் கூட 0 என்கின்ற ஒரு பூஜ்ய நிலைக்கு போனால் மட்டுமே நாம் சிறப்பான சேவை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று நாம் கருதி கொள்ள முடியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.